வ வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டுமே கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி காலையில் இதில் கொடுத்துட்டதுனால முடிஞ்சதை ஃபாலோ பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். ஆல்ரெடி புதுசாக இருந்தீங்கன்னா இந்த 15 வீடியோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுலேயே நம்மளுடைய முழுமையான கான்செப்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ கேப் கொடுங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்து தவறாமல் பார்க்க வேண்டியது மட்டும் பாருங்கள். இதில் இருக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒன்று பாருங்கள். நிஃப்டிக்கும் கோல்டுக்கும் டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது 1 ஹவர் கோல்ட சார்ட்டுங்க. பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்த மார்க்கெட். கீழே விழுந்த மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். ஆல்ரெடி இது இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஏற்கனவே போட்டிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே இந்த மார்க்கெட் எங்கே வந்திருக்குன்னு பாருங்க. சப்போர்ட்டில் வந்து ரிவேர்ஸ் ஆகுது. ஏற்கனவே இங்கே ஒரு சப்போர்ட், இங்கேயே ஏற்கனவே சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. முன்னாடி வந்து இந்த சப்போர்ட் நம்ம போட்டிருக்கோம். அதே சப்போர்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மேலே திரும்பிட்டு இருக்கு மார்க்கெட். இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சப்போர்ட்டர்ஸுக்கு இந்த ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை பாருங்க, ஒவ்வொன்றைங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இதை தாண்டி மார்க்கெட்டில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. மாற்றி மாற்றி இதே தான் நடந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் போட்டிருக்கேன். இதே பாருங்க, நேற்று பார்த்துட்டிங்கன்னா பாருங்க, கரெக்டாக வந்து இந்த லெவல் தான் டெஸ்ட் எடுத்து திரும்பி இருக்குது. இந்த லெவல் டெஸ்ட் எடுத்து மார்க்கெட் கீழே திரும்பி இருக்கு இங்கிருந்து. அதாவது 5 மினிட்ஸில் கீழே லோ உடச்சிட்டு வந்தாச்சு. மறுபடியும் மேலே போன மார்க்கெட் இங்கிருந்தே முடியல, கீழே திருப்பி அடிச்சுட்டு வந்துட்டான். கீழே வந்தவன் பாருங்க, ஒன் பை ஒன்னாக கீழே வந்து சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து பாருங்க, சப்போர்ட்லேருந்து எப்படி டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான்னு. இந்த சப்போர்ட் உடைக்கல, இந்த சப்போர்ட்லேருந்தே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டு. மாற்றி மாற்றி இதுதாங்க நடக்குது. அழகாக வந்து 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணாலும் சரி, 15 மினிட்ஸில் பண்ணாலும் சரி, ஈஸியாக நம்மளுக்கு செட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு புரியும். இது ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் புரியாது. ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு பண்ணுறோம்ல, இது பக்காவாக சப்போர்ட் ஆகும். அதனால் இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதிகப்படியான நேரம் ப்ராக்டிஸ்க்காக ஒதுக்குங்க. ஈஸியாக வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லைங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது மாற்றி மாற்றி. இதைவே தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது பக்காவாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கனாவே போதுமானது. ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா இதில் வின் பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து நல்லா ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதில் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.